அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கிலும் வாழும் எனதருமை விருச்சிக ராசி நேர்களே, விருச்சிக லக்ன நேர்களே, வரக்கூடிய 2024 புத்தாண்டு உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஆண்டாகவும் திருமண யோகம் நடைபெறக்கூடிய ஆண்டாகவும் கண்டிப்பாக இருக்கும்னு தைரியமாக சொல்லாங்க. 2023 பல பிரச்சனைகள், பல சோதனைகளை ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரர்களும் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. பொருளாதார ரீதியாகவும் சரி, மன அழுத்தம் அதிகமாக வந்திருக்கும். குடும்ப சூழ்நிலையிலும் சில கருத்து வேறுபாடுகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும். கல்யாண கனவு அப்படிங்கிறது மறைஞ்சே போயிடுச்சு அப்படிங்கிற நன்மைக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. இது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதத்திலுமே சரி உங்கள் மேல் நம்பிக்கையே குறைந்திருக்கும். காரணம் என்னன்னா, எதுவுமே நடக்கிற மாதிரி இருக்கும், பாசிட்டிவாக முடிகிற மாதிரி இருக்கும். முடிகிற நேரத்தில் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர் ஆகிடும். அப்படி இல்லைன்னா போஸ்ட்பாண்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஒன்றன் பின் ஒன்றாக நடப்பதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு வெறுப்பு தட்டி போயிடும். நம்ம எது நினச்சாலுமே நடக்க மாட்டேங்குது, நம்மளுக்கு ஏமாற்றம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற நினைப்பு உங்களை என்ன செஞ்சிடும்னா, ரொம்ப வாட்டி வதச்சிடும். தனிமை ரொம்ப கொள்ளும். முக்கியமாக உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மனது சார்ந்த பிரச்சனைகள், வேலை பலு, இன்னொரு விஷயம் ஒரு படி மேலே போய் பணப்பற்றாக்குறை, கொடுத்த பணம் வராமல் இருக்கிறது, கடனை அடைக்க முடியாமல் போகிறது, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறதுங்கிற அளவுக்கு கூட சில பேருக்கு போயிருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடம் அப்படிங்கிற ரணரோண ருத்ரஸ்தானத்தில் குரு பயணிக்கிறார். இந்த 6ஆம் இடத்தில் குரு இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல தேவையில்லாத நபர்கள் உங்களுடைய வேலையில் தலையிடுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள், உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் 3ஆம் நபர் தலையீடு ரொம்ப அதிகமாக இருக்கும். முயற்சி செய்து எது எடுத்தாலுமே அதில் குறை சொல்கிறதுக்குன்னே ஒரு கும்பல் சுற்றும். அதுவும் பெண்களுக்கு 3 சைடு என்னங்க 30 சைடு பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இது இன்னொரு விஷயத்தில் என்ன போய் பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல்நிலை. ரொம்ப நாளாக சீராக ரொம்ப நார்மலாக இருந்த உடல்நிலையில் தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத வருத்தங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நல்லா போயிட்டு நல்ல சிந்தனையோட, ஏன் ஆன்மீக சிந்தனையோட நிறைய பரிகாரங்கள், நிறைய ஹோமங்கள், நிறைய இறை தொண்டு செய்த சில பேருக்கு 2023 சில சறுக்கல்களை கொடுத்துருக்கோம். அதுக்கு என்ன காரணம்னா, 12லேருந்து கேது பகவான் உங்களுக்கு ஆசையை காட்டி ஏமாத்திடுவார், வேஷத்தை காட்டி போலின்னு புரிய வைப்பார். ஆனால் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கலாம். என்ன அப்படின்னா, யார் நம்மளுக்கு உற்றவங்க, யார் நம்மளுக்கு முக்கியமானவங்க, யார் நம்மளுக்கு உதவின்னு கேட்டால் செய்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது யார் கூட இருக்காங்க அப்படிங்கிற சில விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக 2023 ஒரு அனுபவ பாடமாக ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் இருந்திருக்கும். விருச்சிக ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 5 விஷயங்கள் சொல்லணுங்க. உங்களுடைய சொல் என்றைக்குமே நேர்மையாக இருக்கும். யார் மனதையும் புண்பட வைக்க மாட்டீர்கள். பேச்சில் தெளிவு இருக்கும். அதே நேரத்தில் இரக்கத்தினால் உங்களுடைய சவால்களை கூட சந்திப்பீர்கள். நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, ஏன் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக அவங்க பிரச்சனைக்கு முதல் ஆளாக நின்று தோள் கொடுப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரங்க தான். அனுஷ நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், கேட்டை நட்சத்திரத்தும் உள்ளடக்கியது. அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் இந்த ஆண்டு செல்லக்கூடிய அத்தனை கட்டங்களிலுமே எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதனால் இடம், கோர்ட்டு, கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்ச ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு அப்பேற்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக வரவே வராது. நீங்கள் இந்த ஆண்டு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்கிறேன், 2024 கவனம் தேவை. என்ன மாதிரி கவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் உங்களால் முடிஞ்சாலும், இப்போ நீங்கள் ஈவினிங் 5 மணிக்கு ஒரு இடத்துக்கு வர முடியும் அப்படிங்கிற விஷயம் உங்களால் முடியும்னாலும், தயவு செஞ்சு 5 மணிக்கு வரேன்னு கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். அதையும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டிய அவசியம் கட்டாயம் கிடையாது.
இந்த மாதிரி கமிட்மெண்ட் தான் உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கும். ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருங்க. எந்த ஒரு சைன் போடுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஜொல் அடமானம் வைக்கிறதா இருந்தாலும் சரி, வீடு வாங்குற ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, பணம் கொடுத்து வாங்க வேண்டிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, யாருக்கான ஜாமீன் கையெழுத்து போட வேண்டிய விஷயமாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனத்தை நீங்கள் அடகு வைக்கிறீங்க, இல்லை இனாமா ஒரு 2 நாள் வாங்கிட்டு போகிறீங்க, எதுவாக இருந்தாலும் கவனம் தேவைங்க. ஏன்னா உற்ற நண்பன், தெரிஞ்ச விஷயம், ஃபேமிலி பிஸ்னஸ் எதை பண்ணுற ஆளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இது கிளியராக தெரியும். இந்த டேட்டில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணால் சூப்பராக போகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல. சார் எனக்கு இதில் 100 வருஷம் அனுபவம் இருக்குது, பரவாயில்ல சார், இந்த 100 நாள் அமைதியாக இருங்க. இந்த 100 நாள் கவனமாக செயல்படுங்க. ஒரு விஷயத்த ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்க. அனுபவம் வாய்ந்தவர்களிடமிருந்து அனுபவத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டு இந்த விஷயத்தில், மாவு மிஷின் தயாரிக்கிறதுல ஒரு எக்ஸ்பர்ட்டு, ஒரு பெயிண்ட் தயாரிக்கிறதுல நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னா, ஒரு நிமிடம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்காந்து எல்லாத்தையுமே கிளியராக செக் பண்ணுங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறது உண்டு. சரி, இந்த கவனம் எதற்காக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு இருக்கிறதுனால கவனம் தேவை. அதே நேரத்தில் இந்த ஆண்டு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவனம் தான் இருக்கணுமா, சந்தோஷம் இருக்காதா, அப்போ 2024 பிரச்சனைக்குரிய ஆண்டா அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. 2024 ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஆண்டு. எதை வைத்து சொல்கிறேன் என்றால், ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2024 குரு பகவான் 7ஆம் இடத்தில் பயணிக்கிறார். கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ராகு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இது மூன்றுமே உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள். ஏன்னா 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ஞானக்காரகன். நீங்கள் எதை எப்படி செய்யணும், எது எப்படி செஞ்சால் நல்லது, உங்களுக்கு பெஸ்ட்டு எது, ஒஸ்ட்டு எதுன்னு கிளியராக சொல்லி கொடுப்பாரு. ஸோ கேதுவால் உங்களுக்கு லாபமே தவிர நஷ்டம் கிடையவே கிடையாது. இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு கெட்ட பேர் சம்பாதிச்சிருந்தீங்கன்னா, அந்த கெட்ட பேரை 2 நிமிஷத்தில் காலி பண்ணிடுவார். நீங்கள் நல்லவர்னு தூக்கி நிப்பாட்டிடுவார். பெயர் புகழ் கூடும். நீங்கள் ஒரு கலைத்துறையில் இருக்கீங்க, மருத்துவத்துறையில் இருக்கீங்க, எந்த துறையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய பயிற்சி என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மதிப்பை மரியாதையை உயர்த்தும். ராகு பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில் பல எதிர்பார்க்காத புது முயற்சிகள், புது சிந்தனைகள், நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு கற்பனையுடைய சில விஷயங்களை ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துருவார். எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது 100% பூர்த்தியாகிவிடும். மனதில் தன்னம்பிக்கை வழிந்து ஓடும். நம்மளால் முயற்சி பண்ணால் செய்ய முடியும். உங்களுக்கு இப்போ ஒரு முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மனசில் வலி இருக்குது, உடம்புல வெயிட் அதிகமாக இருக்குது, இப்படிங்கிற மாதிரி நிறைய சிந்தனைகள் இருக்கா? இதை குறைக்கிறதுக்காக 2023 நீங்கள் பல விஷயங்கள் போராடி இருப்பீங்க. ஆனால் 2024 ஒன்றுமே இல்லாமல் சாதாரணமாக அந்த விஷயம் நடக்குங்க. ஒரு பிரச்சனையை ஒன்றுமே இல்லாமல் முடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். அவ்வளோ ஈஸியாக முடித்து உங்களுக்கு பாதுகாப்பாகவும் அரணாகவும் 2024 முழுவதும் இருப்பார். இப்போ தான் மெயின் டாப்பிக்கே வரோம். குரு பகவான். நான் இந்த வீடியோட ஹெட்டிங்கே இதுதான். நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு உங்களை காப்பாற்ற போகும் கிரகம் 2024 7 மாதங்கள் யார் பயணிக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல இருக்கார். எல்லா விருச்சிக ராசி நேயர்களுக்கும் இந்த ஆண்டு 90 முதல் 99% திருமணம் நடைபெற்றுவிடும் அப்படிங்கிறது தான் ரொம்ப நிதர்சனமான உண்மை. விருச்சிக ராசினியர்கள் கவலையே பட தேவையில்லை. திருமணம் கைகூடிவிடும், நிம்மதியாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மணமகனாக இருக்கட்டும், மணமகளாக இருக்கட்டும், 100% நடந்துரும்னு சொல்லலாம். லவ் மேரேஜாக இருக்கட்டும், அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும், எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா இந்த குரு என்ன செய்கிறாருன்னா, கலத்திரஸ்தானத்தில் இருக்கிறது இல்லாமல் குரு பலனை அதிகப்படுத்துகிறார். சுக்கிரன் வீட்டில் இருக்கார். அதனால் லவ் மேரேஜே சக்ஸஸ் ஆகும். அரேஞ்ச்டு வித் லவ் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அது சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதே நேரத்தில் புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்துவார், நல்ல ஜாபை உண்டாக்குவார். முக்கியமாக இந்த குருவின் பார்வை கேது மீது படுவதினால் கெட்ட பெயர் சுற்றி ஏற்பட்டது எல்லாம் மறைஞ்சு விடும்.
குருவின் பார்வை உங்கள் லக்னத்தின் மீது விழுவதினால், ராசியின் மீது விழுவதினால் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட விலக்கிடுங்க. உடல் உபாதைகள் குறைய ஆரம்பிச்சிருங்க. மருத்துவ செலவுகள் குறைய ஆரம்பிச்சிடும். முயற்சி ஸ்தானத்தில் விழுவதினால் முக்கியமாக கூட பிறந்தவங்க, கூட வேலை செய்கிறவங்கள கொடுத்தாங்களா பிரச்சனை. நான் முற்பாதியில் சொன்னேன்ல, தேவையில்லாத நபர்கள் பிரச்சனை. எல்லாமே சரியாயிடும். உங்கள் வீடு உங்கள் கண்ட்ரோல், உங்கள் ஆஃபீஸ் உங்கள் கண்ட்ரோல், உங்கள் ஃபேமிலி உங்கள் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்குங்க. நீங்கள் 18 முறை முயற்சி செய்து 2024 முதற் பாதியில் செய்த விஷயம் லேட்டாக நடந்ததுன்னா 2024 செகண்ட் ஹாஃபில் ஒரு முறை முயற்சி செய்தாலே போதும். வெற்றி உங்களுக்கு தாங்க. இந்த ஆண்டு முழுவதும் எப்படி இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு உண்டு. அப்பா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக உண்டு. இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியாகவும் மிக மிக வெற்றியாகவும் உள்ள ஆண்டு. அர்த்தாஷ்டம சனியின் வேகத்தை குறைக்கக்கூடிய காவலனாக, தெம்பாக, அரணாக குரு பகவான் செயல்பட போகிறார். ஸோ 2024 பற்றி கவலைப்படாமல் நிம்மதியாக இருங்க. 2024 உங்களுக்கு மிகவும் வெற்றிகரமான ஆண்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.